நம்ம ஐயப்பனையும் முருகனையும் நம்பி பூஜை பண்ண பூஜை என்னைக்கு வீண் போகாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 3 பேர் 4 பேராவது எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கண்ணில் பட்ட மெசேஜை நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜசேகரன் திரேஜா அப்படின்னு சொல்லி உங்களோட பூஜை பழிச்சிருச்சு அண்ணா, நான் இன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, உங்களுக்கும் உங்க மனைவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் லட்சுமின்னு சொல்லி 4118வது பேரா நம்ம அவங்களுக்கு பூஜை பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, இப்போ நான் கன்சீவா இருக்கிறேன் அண்ணா, எங்களுக்காக நீங்க பூஜை பண்ணதுக்கு நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஆலயப்பன் 4720வது பேரா நம்ம பூஜை பண்ணியிருக்கிறோம். நீங்க பண்ண ஐயப்ப பூஜை என்னுடைய ஒய்ஃபு இன்னைக்கு மாசமா இருக்காங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் செல்வி கௌதம் அப்படின்னு சொல்லி அண்ணா நான் கன்சீவா இருக்கேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுரேஷ் ரம்யா அப்படின்னு சொல்லி நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். இப்ப 7 வாரம் ஆச்சா அவங்க கன்சீவா இருக்கிறாங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, முருகன் இருக்க யாரும் கவலைப்பட வேணாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிருத்திகா ஜெயக்குமார் டுடே தானே நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்குண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சீபா அர்ஜுன் சொல்லி அண்ணா நான் கன்சீவா இருக்கேண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பூஜை பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? நடந்துச்சுன்னா என்ன, நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.